1 மாதம் வரைக்குமே தரப்படுக்க தான், தர சாப்பாடு தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம். அதில் கையில் வளையல் போட மாட்டோம், மெட்டி போட மாட்டோம், கொலுசு அணிய மாட்டோம், தாளிக்க மாட்டோம், வீட்டில் குழம்பு தாளிக்க மாட்டோம். மதுவட்டி பக்கம் சலுகைபுரம் எங்கள் ஊர், சிவகங்கை மாவட்டம். நாங்கள் வந்து வெள்ளை சிலை கட்டி தான் நாங்கள் வந்து பொங்க வைப்போம். மார்கழி 30 விரதம் இருந்து தான் பொங்க வைப்போம். 3 ஊருக்கு போவோம். காரிப்பட்டி, பிரான்மலை, அலர் கோயில் தீர்த்தமாடிட்டு வந்து ஊரை சுத்தப்படுத்தி இருப்பாங்க. 1 மாதம் வரைக்குமே தரப்படுக்க தான், தர சாப்பாடு தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம். அதில் கையில் வளையல் போட மாட்டோம், மெட்டி போட மாட்டோம், கொலுசு அணிய மாட்டோம், தாளிக்க மாட்டோம், வீட்டில் குழம்பு தாளிக்க மாட்டோம். பக்தியமாக இருந்ததே விரதமாக இருந்து சாப்பிடுவோம். அதே மாதிரி வெள்ளை சேலை கட்டுறது வந்து அபசகுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து அதெல்லாம் வந்து பெருசுப்படுத்த மாட்டோம். அவங்க பணக்கார இவங்க ஏழ்மையெல்லாம் நினைக்கவே மாட்டோம். எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம். எந்தெந்த ஊரில் இருக்கிறாங்களோ அனைத்து பேருமே வந்துடுவாங்க. வந்து பொங்க வைக்கிறதுக்கு எல்லாம் ஒற்றுமை அந்த இடத்துல இருந்தே நாங்கள் பண்ணுவோம். வெள்ளை சேலை கட்டுறது வந்து அபசகுனமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் அதெல்லாம் எதுவுமே பெருசுப்படுத்த மாட்டோம். அதே மாதிரி கரும்பு ஏலத்தில் எடுப்பாங்க, கனி ஏலத்தில் எடுப்பாங்க. கனி 50,000 வரைக்கும் போகும், கரும்பு 50,000 வரைக்கும் போகும். ஆனால் ஆண் வாரிசு கேட்குறவங்களும் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுத்துருக்கு. இந்த வருஷம் கரும்பு எடுப்பாங்க, அடுத்த வருஷம் தொட்டி கட்டுவாங்க. வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு நாங்கள் இது விசேஷமாக கொண்டாடுவோம். எங்கள் செலவுரத்தில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பெண்கள் பட்டாடை உடுத்தி பொங்கல் வைப்போம். இது வந்து 4 தலைமுறை எங்கள் பாட்டம் போட்டான் காலத்துலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி எங்கள் சாமி பாலடி கருப்பர் வந்து வீட்டுக்கு வீடு போய் பாதகாணிக்கை எடுத்து வந்து சேகரித்து நாங்கள் வந்து சிறப்பாக சில விஷயங்களை கொண்டாடுவோம். அதே மாதிரி இந்த ஆத்திப்பத்தை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் பாட்டமுட்டான் காலத்தில் இருந்து இருக்குது. பெரிய விருட்சிகமானது. இங்கே வந்து என்ன நீங்கள் வேண்டி வரீங்களோ நடக்கும். குழந்தை வரத்துலேருந்து கடன் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள் தெய்வம் பச்சனாச்சி அம்மன் எல்லாத்தையுமே நல்ல வழியாக கொண்டு வந்து, அதே மாதிரி வெளியில் நாங்கள் இருக்கிறோம், எல்லாருமே வெளியில் தான் இருக்கிறோம். வந்து நாங்கள் வந்து அந்த விசேஷத்துக்கு வந்து நாங்கள் வந்து கலந்துக்குருவோம். அதே மாதிரி 4 தலைமுறையாக அது வந்து நடந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி முன்னாடி வந்து பொங்க வச்சோடனே, சாயங்காலம் பொங்க வச்சோடனே நாங்கள் மாடு திறந்து சில மஞ்சட்டுகளை நடத்திடுவோம். இதே விஷயம். அப்புறம் வந்து நீங்கள் என்ன நினச்சி வரீங்களோ காரியம் நல்லாவே நடக்கும். ஆமாம், எல்லா குடும்பமும் வெளியில் இருந்து அந்த பொங்கல் அன்னைக்கு வந்துடுவோம். எல்லாருமே நாங்கள் இங்கே வந்து எங்களுக்கு தெய்வத்தை நாங்கள் வந்து எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து, எங்கே வெளியே தரும் எப்போ சம்பாதிக்க போனாலும் அன்னைக்கு வருஷத்தில் ஒரு நாள் வந்து ஒற்றுமையாக இருந்து நல்ல காரியங்கள் எல்லாருமே எல்லாம் அனைத்து எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய இது, எங்கள் தெய்வத்துடைய பாரம்பரியம் அது. ஆமாம், எங்கள் பெண்கள் அனைவருமே வெள்ளச்சேலை உடுத்தி தான் பொங்கல் வைப்பாங்க. அது எங்கள் தெய்வத்துடைய பாரம்பரியம். அந்த காலத்திலேருந்து இந்த எங்கள் பச்சனாச்சி அம்மனுடைய நீதி அது. நீங்கள் வெள்ளச்சேலை பெண்கள் ஆனால் சில பேர் சொல்லுவாங்க வெள்ளச்சேலை கட்டுறது வந்து பெரிய அவஸ்தை. அது கிடையாது. இந்த வெள்ளச்சேலை கட்டி நாங்கள் பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு வரோம். உலக நன்மைக்காகவும் எல்லாம் நாங்கள் சமத்துவமாக இருந்து எல்லாமே பண்ணிக்கிடுவோம். எந்த இது அந்த எங்கே இருக்கிறது ஒரே பங்காளி. எங்கள் பாட்டன் ஒரே ஆள் தான், சலுக வம்சம். நாங்கள் வந்து எங்கள் பாட்டன் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஆள் தான். நாங்கள் அவங்களுக்கு பிறந்ததே இப்போ 100 பேருக்கு மேலே நாங்கள் இருக்கிறோம். 100-200 பேருக்கு மேலே குடியாக அங்கே இருக்கிறோம். அவங்களுக்கு ஒரே ஆளுக்கு பிறந்த வாரிசு தான் நாங்கள் எல்லாருமே. நல்லபடியாக எல்லாமே நல்லா இருக்கோம். தெய்வங்க எங்களுக்கு எல்லாமே உறுதுணையாக இருக்காங்க. நீங்கள் வந்து என்ன வரம் கேட்டிங்கனாலும் எங்கள் ஊரில் நடக்கும். எங்கள் சாமி உங்களுக்கு பண்ணி கொடுக்கும்.